शेषाद्यवंशकलशोधिरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदात्मगण्डम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रभक्ष्ये। गीता सगीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भगवद्गीதை 18ஆம் அத்தியாயம் 2வது பாகம் 38 ஸ்லோகம். சொல்லும் விஷயங்கள் 4. ஸ்வகர்ம பரிணாமஸ்ச ஸ்வே ஸ்வே கர்மண்யபிருதா அப்படின்னு அவ காரியத்தில் இருந்தாலும் காரிய சித்தி ஆற மாதிரி எம்பெருமான் வழிகாட்டுறான். 2வது அது 20 ஸ்லோகத்தால் சொல்லி சாஸ்திர சாரார்த்த விச்சத்தை அப்படின்னு கீதா சாஸ்திரத்தின் சாரத்தை 6 ஸ்லோகத்தால் சொல்லி கீதா மகாத்மியத்தை 7 ஸ்லோகத்தாலும் சஞ்சயனுடைய சந்தோஷத்தை 5 ஸ்லோகத்தாலும் சொல்லி முடிக்கிறார். கண்ணபிரான் என்ன சொல்றார்? 41வது ஸ்லோகத்தில இருந்தும் 78 ஸ்லோகம் வரை 38 ஸ்லோகங்கள் 4 வருணத்தினர்களுக்கும் அவரவர் குலத்துக்கேற்ப தொழில்களையும் ஜீவனோபாயங்களையும் விளக்கி 41வது ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்திலே பிராமணனுடைய செயல்கள், 3வது ஸ்லோகத்திலே க்ஷத்திரியனுடைய செயல்கள், 4வது ஸ்லோகத்திலே வைஷ்ய சூத்திரர்களுக்குரிய செயல்கள், 45வது ஸ்லோகத்துக்குள்ளே அவனவன் வர்ணத்துக்குரிய கர்மங்களில் நிலைப்பதால் மோட்சத்தையே அடையலாம் என்று விளக்க தொடங்குகிறான். அடுத்த ஸ்லோகத்தாலே அந்தந்த வருணத்திற்குரிய கர்மம் பரமாத்மாவுக்கு ஆராதனமாகியால் மோட்ச காரணமாகும். 47வது ஸ்லோகத்தாலே கர்மயோகமே ஞான யோகத்தை காட்டிலும் சிறந்தது, அத்தை அனுஷ்டிப்பவன் சம்சாரத்தை அடைய மாட்டான். இது கர்மயோகத்தினுடைய சுருக்கம். அடுத்தது 4வது அத்தியாயம் ஞான யோகத்தை செய்ய பெருவல்லவனுக்கும் கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதே சிறந்தது. 49வது ஸ்லோகத்தாலே கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதாலேயே ஞான யோகத்தின் பலனாகிய தியான நிஷ்டையை அடையலாம். இந்த தியான நிஷ்டையால் ஆத்ம தரிசனத்தை பெறும் வழியை கூறி தொடங்குகிறான். 5, 6 அத்தியாயத்தின் சுருக்கம். ஆத்ம தரிசனத்தை பெரும் வழியை சுருக்கமாக 51, 52, 53 ஸ்லோகத்தால் விளக்கி ஆத்ம சாட்சா்காரத்தாலே பரமபுருஷன் விஷயத்தில் பரபக்தி விளையும் என்று சொல்லி 55வது ஸ்லோகத்தாலே பரபக்தியாலே பரமபுருஷனை உள்ளபடி அறிகையாகிற பரஜானத்தை பெற்று அதற்கு பின் அந்த பிரபத்தியின் முக்கிய நிலையான பரமபக்தியாலே முக்தி நிலையில் பரமபுருஷனோடு சாயுஜ்யம் பெறுகிறான் ஜீவன் என்கிறார். 56வது ஸ்லோகம் காமிய கர்மங்களையும் முற்கூறிய 3 வகைப்பட்ட பரித்தியாகத்தோடு
அனுஷ்டித்தால் மோட்ச பலனை அடையலாம். கர்த்திருத்தியாக, பலத்தியாக, போக்திருத்த தியாகம். 57 மூவகைப்பட்ட பரித்தியாகங்களோடு என்னிடம் நெஞ்சை வைத்து உனக்குரிய யுத்தம் முதலான கர்மங்களை செய்வாயாக இந்த அர்ஜுனனை நியமிக்கிறான். 58வது ஸ்லோகத்தாலே முற்கூறியபடி கர்மங்களை செய்தால் சம்சார துன்பங்களை தாண்டலாம், செய்யாவிட்டால் ஆத்ம நாசத்தையே அடைவாய் என்கிறான். 51வது ஸ்லோகத்தாலே எப்படியாயினும் நீ போர் புரிவதை தவிர்க்க முடியாது என்று நினைவுபடுத்தி 60ஆம் ஸ்லோகத்தாலே நீ போர் புரிய மாட்டேன் என்று உறுதி கொண்டாலும் உன் சரீரம் உன்னை போர் புரியும்படி நியமித்துவிடும் என்கிறான். இதுவரையில் தனக்குரிய கர்மத்தால் மோட்சத்தையே அடையலாம். ஸ்வேஸ்வே கர்மண்ய விரதா சித்திமிந்திரி மாணவா என்னும் விஷயம் விளக்கப்படுகிறது. அடுத்தது 61 இருந்து 66 வரையிலும் கீதா சாஸ்திர சாரார்த்தம். 61 எல்லா உயிர்களும் சர்வேஸ்வரனான என்னால் ஹிருதயத்தில் இருந்து பூர்வ கர்மங்களை அனுசரித்து சரீரத்தின் வெளியில் செல்லும்படி நியமிக்கப்படுகிறார்கள் என்கிறான். அந்த பரமாத்மாவான என்னையே எல்லா வகையாலும் சரணமடைவாய். என் அருளாலே எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு பரமபதத்தையும் அடைவாய் என்கிறான். 63 நான் இருவரையில் மோட்ச சாதனமாக சொன்னவைகளில் உன் தகுதிக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றதை நீ கை கொள்வாய் என்கிறான். யதேச்சசி ததா குருன்னு கைவிடுறார். 64, 65 2 ஸ்லோகத்தாலே 62வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட சரணாகதியை உடனே அர்ஜுனன் ஏற்றுக் கொள்ளாமையால் பிரவೃತ್ತಿ பரனான அவனுக்கு பக்தி யோகத்தை விதிக்கிறான். 66வதுல சென்ற ஸ்லோகத்தில் விதிக்கப்பட்ட பக்தி யோகத்திற்கு அங்கமாக சரணாகதி சொல்லப்படுகிறது. இதுவரை கீதா பாஷ்யத்தை விட்டு 62வது ஸ்லோகம் முதல் 66வது ஸ்லோகம் வரை சுருக்கம் சொல்லப்பட்டது. கத்தியங்களில் எம்பெருமானார் திருவில்லம் பற்றியபடி அவற்றின் சுருக்கம் பின்வருமாறு. 62 என்ன சொல்றது? சர்வேஸ்வரனை ஜீவன் 10 ஸ்வகதஸ்வீகாரம் விரிக்கப்படுகிறது. 63 கர்மஜான பக்தியோகங்கள் தான் 10 உபாய புத்தியுடன் ஈஸ்வரனை சரணமடைவது ஆகிய இந்த மோட்சோபாயங்களில் ஏதாவதொன்றை நீ கை கொள்வாய் என்கிறான். 64, 65 அர்ஜுனன் வாழாவிருந்ததை கண்டு பக்தி யோகமே அவனுக்கு தக்கரென்று நினைத்து பக்தி யோகத்தை அவனுக்கு விதிக்கிறான். 64, 65 66 சர்வஸ்வாமியாய் அனைவரையும் நியமிக்கும் எம்பெருமான் அவனுக்கு அத்தியந்த பிரதந்திரனான என்னிடம் என்னை ரட்சித்துக் கொள்ளும் பொறுப்பை விட்டு விட்டானே என்று கலங்கிய அர்ஜுனனுக்கு இந்த எல்லா உபாயங்களிலும் உபாய புத்தியை வைக்காமல் என்னை சரணமடைந்தால் நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்கிறான். கீதார்த்த சங்கிரகத்தில் இதுவே சாஸ்திர சாரார்த்தம் எனப்பட்டது. ஏது மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, நீ உன் காரியத்தை சரண்ய கிருத்தியத்தை
முதல் அடியாரை சொல்லி தன்னுடைய சரணாகர கிருத்தியத்தை முதலடியாரை சொல்லி சரண்ய கிருத்தியத்தை இரண்டாம் அடியாரை சொல்லி மாசுச்சாகா என்று கவலைப்படாதே என்று போதிக்கிறேன். 67 கீதா மகாத்மியம் இவ்வர்த்தத்தை தகுதியில்லாதவர்களுக்கு உபதேசிக்காரே என்று கூறி 68 தகுதியுள்ளவர்களுக்கு இந்த சாஸ்திரத்தை அவசியம் பொருளுடன் உபதேசிக்க வேண்டும் என்றும் அப்படி உபதேசிப்பதற்கு மோட்ச பலனே சித்திக்கும் என்றும் கூறுகிறான். 69 இந்த சாஸ்திரத்தை வியாக்கியானம் செய்பவன் என்னிடம் பரமபக்தியை அடைந்து என்னையே அடைவான் என்று கூறியது பொருந்துமோ என்னும் ஐயம் விட மகாத்மாவான ஞானியின் மனநிலையை இந்த சாஸ்திரத்தை பக்தர்களுக்கு தெரிவிப்பதாலேயே பெற்றுவிடும். அவனை காட்டிலும் எனக்கு இனியது செய்பவனோ இனியவனோ முக்காலத்திலும் வேறொருவன் இல்லையாகையாலே இது பொருந்தியதே என்று சென்ற ஸ்லோகத்தை விளக்குகிறான். 70ஆம் ஸ்லோகத்தாலே ஓர் ஆச்சாரியனிடமிருந்து இந்த சாஸ்திரத்தை அர்த்தத்தோடு கேட்பவன் உபாசக ஞானியை ஒத்தவனாகிறான் என்று கூறுகிறான். 71வது ஸ்லோகத்தாலே இந்த சாஸ்திரத்தை ஓர் ஆச்சாரியனிடமிருந்து கேட்பதை மட்டும் செய்பவன் எந்திரம் பக்திக்கு தடையான பாபங்கள் நீங்க பெற்று இதன் குரலையும் உணரலாம்படி பக்தர்களின் கூட்டத்தில் சேரப்பெறுகிறான் என்கிறான். 72வது ஸ்லோகத்தாலே இந்த சாஸ்திரத்தை ஒருமுகப்பட்ட மனத்தோடு கேட்டாயா, அறிவின்மையால் உனக்கு விளைந்த மயக்கம் நீ தீர்ந்ததா இந்த அர்ஜுனனை கேட்கிறான். 73வது ஸ்லோகத்தாலே உன் அருளால் என்னுடைய விபரீத ஞானம் அழிந்தது, உண்மை அறிவை அடைந்து ஐயம் நீங்க பெற்று நிறைந்தவனானேன், உன் வார்த்தைப்படி போர் புரிகிறேன் என்று அர்ஜுனன் கூறுகிறான். 78 வரை சஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கு கண்டனம் வர்ஜனம் இருக்கும் இடத்தில் தான் வெற்றி என்னும் தன்னுடைய அபிப்பிராயத்தை கூறுகிறான். இது ஸ்லோகார்த்தம். இந்த உபன்யாசம் பற்றி பார்க்கும் போது இன்னும் விளக்கமாக அறியலாம். என்ன சொல்ற? தன்னால் விரோதரு ஆகிலம் சொல்லுவேன் என்க ஆழ்வார். ஆனால் பகவான் சொன்னவத்தை அடிக்கக்கூடாது என்பதை கீதையை ஆதரிப்பவன் தீர்மானமாக கொள்ள வேண்டும். சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகிஷா என்று முன்னமேயே சொல்லிவிடுவான். 4 வரண கட்டுப்பாடு தன்னால் குணம் கர்மா இவை அடியாக சிருஷ்டிக்கப்பட்டதாக சொல்லுகிறான். ஸ்வேஸ்வே கர்மண்ய விரதா சம்சித்தன் நவதேதரா என்றும் ஸ்ரீயான் சுதர்மோ விகுணக வரதர்மாத் சுனிஷ்டிதாத் என்றும் அவனே கூறுகிறான். அவன் மரணத்துக்குரிய செயலை செய்பவன் மேலான பலனை பெறுகிறான். நன்றாக செய்யப்பட்ட மற்ற வருணத்தவரின் தர்மத்தை விட சிறிது குறைவு உற செய்யப்பட்டதாயினும் தனக்குரிய தர்மமே மேலானது. சொல்பமஸ்ய சமஸ்யா தாயத்தே மகத்தோபயாத்து. புலனடக்கம், மனத்தூய்மை, பொறுமை, நேர்மை, விவேகம், வேதாந்த ஞானம், தெய்வ நம்பிக்கை இவை அந்தணருக்கு இயற்கையாய் அமைந்த செயல்கள். சூரத்தன்மை, துணிவு, மன உறுதி, ஆற்றல், போரில் பயமின்மை, புறங்காட்டாமை, தாராளம்
மனசு, எஜமானத்தன்மை, அரசாளுகை இவை க்ஷத்திரியரின் இயல்பான தர்மங்கள். பயிரிடுதல், பசுக்களை ரட்சித்தல், வாணிபம் இவை வைசியருக்கும் பணிபடை செய்திருத்தல் சூத்திரருக்கும் இயல்பானவை. தன் தன் வர்ணத்துக்குரிய செயலை செய்பவன் நற்பேர் அடைகிறான். வர்ண தர்மத்திலிருந்து மாறாமல் அதை செய்ய வேண்டும். இது பகவதாஜ்ஞா. இதை நாம் புத்திபூர்வகமாக பிரிக்கக்கூடாது. வர்ணமில்லை, வர்ண தர்மமில்லை என்று சொல்வது கண்ணின் சொல்லுக்கு விரோதம். கீதையை ஆதரிப்பவன் சொல்லக்கூடாது. வர்ணசாங்கரியம் கூடாது என்று அவன் வற்புறுத்தி சொல்லுகின்றான். அவன் ஏற்படுத்தியுள்ள மரியாதைகளை, வரம்புகளை நாம் பரிபாலனம் பண்ணி ஆக வேண்டும். மீறவே கூடாது. சாஸ்திர மரியாதைகளை அடிப்பவருடன் சகவாசமே கூடாது. அது தோஷம் என்று விலக வேண்டும். தம் தம் இயல்பான மரணத்துக்கு சேர தர்மத்தை செய்பவன் கெடுதலை அடைவதில்லை, நாசத்தை அடைவதில்லை. இது 4ஆம் விஷயம். சாஸ்திர சாரார்த்தம். கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் ஸ்லோகத்துக்கும் ஸ்லோகம் சங்கத்தியை தொடர்பை காட்டிக்கொண்டே வருகிறார். பகவானுடைய பேச்சில் விஷயங்கள் அடைவுடன் தொடர்ந்து வருவது ஆச்சரியமாக உள்ளது. பேசும் முறையையும் அவன் லட்சணப்படுத்தி வைத்துள்ளான். இதை நமது ஆச்சாரியர்கள் அடிக்கடி காட்ட நாம் காண்கிறோம். சிஷ்யஸ்தேகம் ஷாரிமான் துவாம் பிரபன்னம் என்று சிஷ்யனாய் உன்னை அடிபணிந்து கேட்கிறேன். எனக்கு எது நலன் பயக்குமோ அதை நிச்சயித்து சொல்வாய் என்று அர்ஜுனன் கேட்க, கண்ணன் நத்வேவாகம் ஜாதநாசம் நத்தன் நேமேஜனாரிவாகா என்று ஆரம்பித்து தமேவ சரணங்கச்சா 18 அத்தியாயம் 62ஆம் ஸ்லோகம் வரை தொடர்ந்து பல விஷயங்களை உபவாதித்தான். தான் சொன்ன விஷயங்களின் பெருமையை தானே சொல்லுகிறான். இதிதே ஞானமாக்கியாத்தம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. இது வெடிப்போக்கன் பேச்சல்ல, கடலோசை அல்ல. குஹ்யம் குஹ்யதரம் மிகச்சிறந்த ரகசியம். இதை நன்றாக விமர்சித்து நிர்ணயித்து யதேச்சசி ததா குரு, உன் விருப்பப்படி செயல்படு என்கிறான். கண்ணனுக்கு அபிமத்தம் அர்ஜுனன் தரு நிலைக்கு சேர யுத்தம் சென்று வேண்டும் என்பது. உனக்கு ஹிதத்தை சொல்லுகிறேன், நீ எனக்கு பிரியமானவன். சர்வ குஹ்யதமம் பூயகா ஸ்ருணுமே பரமம் வச்சகா. மிக உயர்ந்த அர்த்தத்தை மீண்டும் சொல்லுகிறேன் கேள் என்று பக்தி உபதேசிக்கிறான். முன்பு இதந்ததே குஹ்யத்தமம் பிரவக்ஷியாமி அனுசூஜவே என்றான். இங்கு அதே பாணியில் மீண்டும் இஷ்டோசி மே பிரியா, நீ எனக்கு பிரியமானவன் என்று பேசுகிறேன். மன்மனா பவ மத் பக்தோ பவ மத்யாஜீ பவ மாம் நமஸ்குரு என்பதை அப்படியே மீண்டும் சாரார்த்தமாக கண்ணன் உபதேசிக்கிறான். இது எனக்கு நன்மை தரும், இது சத்தியம், நீ எனக்கு பிரியமானவனாகியாலே உனக்கு விருதுபடுத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி சர்வதர்மான் பரித்திஜா என்று பிரசித்தமான சரமஸ்லோகத்தை உபதேசிக்கிறான். இந்த அர்த்தங்களை சொல்லுவதற்கு முன்பும் எல்லா ஜீவராசிகளின் உடலாகிய யந்திரத்தில் உயிர்கள் பிரகிருதி எனப்படும் தன் மாயையினால் கட்டி ஆட்டி வைத்து கொண்டு அவைகளின் உள்ளத்தில் சர்வேஸ்வரன் இருக்கிறான். அந்த சர்வேஸ்வரனையே எல்லாப்படியாலும் சரணமப்பற்றி அவனது அருளினால் நிறைத்த மனச்சாந்தியையும் நிலையான சாஸ்வதமான உயர்ந்த இடத்தை
மோட்ச இன்பத்தையும் பெறுவாய் என்று சொல்லி மேலே சாஸ்திர சாரார்த்தத்தை உபதேசம் பண்ணுகிறேன். மன்மனா பவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு. பக்தி பெரியோரிடம் சிறியோர் பண்டும் பிரீத்தி. திருமேனி குணங்கள் இவற்றுடன் சேர்ந்தவனான விக்கிரக குணவிசிஷ்டனான பகவானை பிரீத்தியுடன் மனனம் தொடர்ந்து மனதில் நினைப்பது பண்ணு. இதுவே பக்தி எனப்படுகிறது. பக்தனாயிருந்து கொண்டு தக்க திரவியங்களை கொண்டென்னை பூஜை பண்ணு. பக்தனாய் இருந்து கொண்டு என்னை நமஸ்கரி வணங்குவாய். மேலே சாரார்த்தம் சர்வதர்மான் பரித்திய மாமேகம் சரணம் ரஜா அஹம் த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. எல்லா தர்மங்களையும் முழுமையாக விட்டுவிட்டு என் நுறவனையே சரணம் பற்றி நான் உனது பாபங்களிலிருந்து உன்னை விடுதலை அடைய செய்கிறேன். கலங்காதே, வருந்தாதே. இந்த ஸ்லோகத்தை 3 விதமாக ஆச்சாரியர்கள் நிர்வகிக்கின்றனர். முதலிரண்டு நிர்வாகங்களும் கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் காட்டப்பட்டுள்ளன. மூன்றாவது சுவாமி தமது கத்தியத்தில் அனுஷ்டித்து காட்டியது ரகசிய கிரந்தங்களில் விளக்கப்பட்டுள்ளது. முதல் நிர்வாகம். தர்மம் என்பது பகவான் உபதேசித்த கர்மஜான பக்திகளை அவரவர் நிலைக்கு ஏற்றவாறு பகவத் ஆராதன ரூபமாக அவனிடம் அன்புடன் இவைகளை அனுஷ்டிக்கும்படி முன்னே சொன்னான். பரித்திஜா என்று தியாகம் சொல்லப்பட்டது. தியாகம் என்பதை விளக்கமாக கூறுவில்லான். தியாகம் கிருத்திருத்த தியாகம், மமதா தியாகம், பல தியாகங்கள். இவற்றை இங்கு மீண்டும் விளக்க தேவையில்லை. இவ்வித தியாகத்துடன் என் முருகனையே சரணமாகப் பற்று, அதாவது என்னையே கர்த்தா, ஆராத்தியன், உபாயன், பிராப்தியன் என்ற எண்ணத்துடன் தர்மத்தை அனுஷ்டிப்பாய். ச ஆத்மா அங்கான்யா தேவதா ஆஹா. பரமாத்மா உயர்ந்த தெய்வம், அண்ணன், எல்லா தர்மங்களாலும் பூஜிக்கப்படுபவன், அவனே அடையத்துகின்றவன். இந்த புத்தியுடன் கலங்காமல் தர்மத்தை அனுஷ்டிப்பாய். என்னை அடைய தடையாய் நிற்கும் உனது பாபங்களை நான் போக்கித் தருகிறேன் என்கிறான். இங்கு முக்கியமாக கர்மானுஷ்டானத்தில் நோக்கு. இரண்டாம் நிர்வாகம். இது வியாசர் வச்சனம். ஆலோட்ய தர்மசாஸ்திராணி விச்சார்ஜித புனப்புனகா இரமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களையும் மீண்டும் மீண்டும் நன்றாக விமர்சித்து நிச்சயப்படுத்தப்பட்ட பொருள் இதுவே. நாராயணனை சதா தியானம் பண்ண வேண்டும். இங்கு தியானம் என்பது பக்தி யோகத்தை குறிக்கும். பகவத் சிந்தனத்தை தைலதாரை போலே விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் நமது பாப பலனடியாக நெஞ்சு இதர விஷயங்களிலே சென்று பகவத் சிந்தனம் தடைப்படுகிறது. நமது பாப சுமையோ பெரிது. இன்ன இன்ன பாபங்கள் செய்துள்ளோம் என்று நமக்கே தெரியாது. இந்த பாபங்களை சாஸ்திர விதிதமான பிராயச்சித்த கர்மாக்களை செய்து போக்கிக் கொள்வது சாத்தியமன்று. என்ன பிராயச்சித்தம் பண்ணுவது என்பதே முதலில் தெரியாது. தெரிந்தாலும் செய்து கரைக்கட்டுவது மிகவும் கஷ்டம். என்னான் செய்கிறேன் யாரே கலகன் என்னேன் செய்கின்றாய் என்று கலங்குவர் பெரியவர். பிராயச்சித்தமாக செய்ய வேண்டிய எல்லா தர்மங்களையும் அறவே விட்டுவிட்டு என் முருகனையே சரணமாகப் பத்து. பக்தியை, அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானத்தை தடை செய்யும் பாபங்களை நான் போக்கி உனது பக்தி பலனளிக்கும்படி செய்கிறேன். வருத்தம் கொள்ளாதே. பக்தி யோகமே பேத்துக்குபாயம்.
இதை செய்து தலை கெட்ட வெட்டாமல் தடையாய் உள்ள பாபங்களை போக்க பிரபத்தி அவனை சரணடைதல் உதவுகிறது. இந்த பக்தியை அங்கி என்றும் பிரபத்தியை அங்கம் என்றும் சொல்லுவர். மூன்றாவது நிர்வாகம் சாஸ்திரங்களில் விரித்த பக்தி மோட்ச உபாயமானது, யாவர்க்கும் பொதுவானதென்று இதற்கு உரிமை உள்ளவரும் யோகமுறைப்படி பக்தியை அனுஷ்டிக்க வேண்டும். நமது சம்பிரதாயத்தில் யோக மார்க்கம் நாதமுனிகளின் சிஷ்யரான குருகை காவலத்துடன் மறைந்து விட்டது. யோகாபியாசம் மிகவும் சிரமசாத்தியம். ஒரு சிலரால் தான் செய்து தலை கட்ட முடியும். மேலும் சிரமசாத்தியம் என்பதை விட முக்கியமாக நோக்க வேண்டியது பக்தி என்னும் உபாயம் சேத்தனுடைய முயற்சியை அடிப்படையாக கொண்டது. இது சேத்தனின் அந்தரங்க ஸ்வரூபமான சேஷத்துவ பாரதந்திரங்களுக்கு சேராது என்பதையே இக்காரணங்களால் பக்தி உள்பட எதையும் சாதனமாக எண்ணாமல் உன்னே உபாயமாக பத்துகிறேன் என்று அவனை சரணாகதி பண்ணுவது சுதந்திர பிரபத்தியாகும். இதையே மாம் ஏக்கம் சரணம் ரஜா என்று பகவான் காட்டித் தருகிறான். என்னையே சரணாகப்பத்து என்பதால் அவனே நிரபேட்சோபாயம் என்பது காட்டப்படுகிறது. அவன் உபாயமாய் இரட்சகனாய் பலப்பிரதனாய் இருக்கும் போது வேறு எந்த துணையும் அவசியமில்லை. அவத்தை அவன் சகிப்பதும் இல்லை. நான் பத்துகிறேன் என்ற நிலையும் உபாயமன்று, அவனே சாட்சாத் உபாயம். இப்படி உள்ள நிலையில் மற்ற உபாயங்களில் உபாய புத்தியை அறவே விட்டு தானே அவனை பத்த வேணும். இதைத்தான் சர்வதர்மான் பரித்தியஜா என்று தியாகத்தை விதிக்கிறான். ஸ்நாத்வா புஞ்சீதா என்று பொது விதி. குளித்து விட்டே உணவருந்த வேண்டும். குளிப்பதே இங்கு கட்டளை, விதி. குளிக்காமல் உணவருந்த கூடாது. அதுபோல இதரோபாயங்களை முழுமையாக விட்டுவிட்டு சர்வேஸ்வரனை உபாயமாக பத்த வேண்டும். இது கண்ணன் நமக்கிடும் கட்டளை. இப்படி சரணாகதனுக்கு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியவனுக்கு பகவத்பக்தி அவசியம் வேணும். அது சேஷி உறவுக்கு சேர்ந்தராயிருக்கும். உயிருடன் இருக்கும் நாளில் பொதுபோக்க முக்கிய உதவியாகும், துணையாகும். அதாவது பக்தி பிரபத்திக்கு அங்கமாக நிற்கும். பிரபந்தனுக்கு பக்தி தேக யாத்திரா சேஷம் என்பர் நமது ஆச்சாரியர்கள். இந்த பிரபத்தியானது வைதீக சம்பிரமானது. வேதபுருஷன் தனது அனுஷ்டானத்தில் கொண்டு தம்ஹ தேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் மோட்சவை சரணமகம் பிரபத்தி என்று ஸ்ருதி. சூரியே ஜோதிஷி ஜுகோமி ஸ்வாஹா என்றும் சத்யே ஜோதிஷி ஜுகோமி ஸ்வாஹா என்றும் தினமும் சந்தியாவந்தனத்தில் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிக்கணும். வராகாவதாரத்தில் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கிரம் என்று பூமி பிராட்டிக்கு வார்த்தை சொல்லித் தந்தான். இந்த பக்தம் என்றும் பிரபந்தனையே என்று நமது ஆச்சாரியர்கள் நிர்வகிக்கிறார்கள். இதே வார்த்தை தான் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்பதும் சர்வபூதேபியோ அபயந்தராமி என்பதும் மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா என்பதே வார்த்தை என்றும் மெய்மை பெருவார்த்தை என்றும் ஆழ்வார்கள் கொண்டாடுவது இதையே. இதுவே சாஸ்திரத்தின் சாரதமமான பொருளாகும். அவனை பெற அவனையே உபாயமாக பற்றுவதற்கு அவன் நிச்சயம் தானே நிரபேட்சோபாயமாக என்று பேட்டை அளிக்கிறான். இதுவே எம்பெருமானார் கத்தியத்தில் அனுஷ்டித்து காட்டிய அர்த்தம். மூக்குப்படி முதலான அக்ஷர கிரந்தங்களில்
விசரமாக காட்டப்பட்ட அர்த்தம் இதுவே. வேதார்த்தத்தை, உபனிஷதர்த்தங்களை சகதரம் அறிந்து உஜ்ஜீவனம் பெற வேண்டிய வியாசராகவும் கண்ணனாகவும் பகவான் அவதரித்தான். முன்னது அம்சாவதாரம் மட்டுமே, கிருஷ்ணாவதாரமே பூர்ணம். இவருடைய மெய்மை பெருவார்த்தை நவர் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கேட்டிருப்பர். கேட்டு அறிந்து அதன்படி ஒழுக்கம் பூண்டு நமக்கும் வழிகாட்டுவர்கள். நவர் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கீதையை மூலப்பிரமாணமாக கொண்டனர். கிருஷ்ணாவதாரமே உலகத்தவரை தன்னிடம் ஈடுபடுத்தி உய்விக்கா என்று எடுத்ததாகும். சௌந்தர்ய சௌஷீல்ய ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாகாராதீன் பரம பாகவதான் கிருத்வா என்ற எம்பெருமானார் மிகவும் ஈடுபட்டு பேசும் அவதாரங்கள். இந்த திருவல்லிக்கேணியில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ பார்த்த சாரதி சௌலபியத்தின் உருவம், சௌந்தரியத்தின் உருவம். பக்தாகிரேசரான பீஷ்மரின் பானங்களால் தான் துளைக்கப்பட்டதை யாரும் அறியும்படி சேவை சாதிப்பது இங்கேயே. அழைத்து வாழ்விப்பவனாக, அழைத்து வாழ்வித்தவனாக இவன் மாசுச்சகா என்று அபயம் தரும் போது நாம் வேறெங்கும் செல்ல தேவையில்லை. சர்வதர்மான் ஸ்லோகத்துடன் கீதா சாஸ்திரம் முடிவடைகிறது. இதுவே முன் சொன்னதெல்லாம் உபோத்காத்தம், முன்னுரை. இது கேட்டதும் அர்ஜுனன் ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவா, நான் நிலைத்து நிற்கிறேன், ஐயங்கள் விலகிட்டன, தேவரீர் நியமனத்தை செயல்படுத்துகிறேன், அதாவது யுத்தத்தை செய்கிறேன் என்று கண்ணனுக்கு மாசுச்சகா சொல்லுகிறான். மேல் வரும் ஸ்லோகங்கள் சஞ்சயன் சொல்பவை முடிவரை ஆகும். இனி மூன்றாம் சக்கத்தின் திரண்டவர்களை மேல் இரண்டு கட்டுரைகளில் காண்போம். அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரவர்யமாம் லக்ஷ்மீ வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.